வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன். அதாவது முதல் குழந்தை உங்களுக்கு சிசேரியன் முறையில் பிறந்திருந்தா இரண்டாவது முறை உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா அதை தான் நாங்கள் வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற தாய்மார்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, டாக்டர் மொதல் குழந்தை எனக்கு சிசேரியன் முறையில் பிறந்தது, இப்போ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நிறைய மதர்ஸ் கேட்குற ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியனோட சக்சஸ் ரேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆய்வுப்படி என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சிசேரியன் ஆன ஒரு பெண்மணிக்கு நம்ம வெஜைனல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணும்போது இதை ட்ரையல் ஆஃப் லேபர் ஆஃப்டர் சிசேரியன், அதாவது டோலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டோலாக் நம்ம செய்யும் பொழுது 70% ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் 30% ஆஃப் த டைம்ஸ் இந்த ட்ரையல் ஆஃப் லேபர் ஃபெயிலியர் ஆகும் பொழுது, வெஜைனல் பர்த் ஆகாமல் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் பொழுது அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸோட ரேட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மதருக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், பேபிக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். சில சமயங்களில் இது லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன்ஸாகவும் நடக்கலாம், ரத்தம் ஏற்ற வேண்டி வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இட் ஷுட் பி அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட மருத்துவரோட ஆலோசனைப்படி இன்ஃபார்ம் டெசிஷன் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வெஜைனல் டெலிவரி சாத்தியம் இல்லை. அது போல் ஃபஸ்ட்டு சிசேரியன் ஆன எல்லாருக்கும் வெஜைனல் டெலிவரி சாத்தியம் இல்லாமலும் போகாது. அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம் என்னங்க, ஒரு வெஜைனல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியன் டெலிவரியாக இருந்தாலும் சரி, மதர் அண்ட் பேபி சேஃபாக இருக்கணும், நல்லபடியாக வீட்டுக்கு போகணும். அதுதான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கணும். ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் உங்களோட சக்ஸஸ் ஆஃப் வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியனை தீர்மானிக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 டைப் ஆஃப் இன்சிஷன். அதாவது உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு இன்சிஷன் இருக்கும், அப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு இன்சிஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்சிஷன் யூஸ்வலா அந்த தையல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்ப்பப்பையோட கீழ் பகுதியில் டிரான்ஸ்வர்ஸா இன்சிஷன் போட்டிருப்பாங்க. இதை நாங்கள் லோ டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி லோ டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன் போட்டிருந்தா அவங்க தாராளமாக வேற எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லாத பட்சத்தில், வேற கான்ட்ராண்டிகேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் they can go and try for vaginal birth after cesarean delivery. இதே சமயத்தில் உங்களுக்கு மேலே கர்ப்பப்பையோட மேல் பகுதியில் வெர்டிக்கலாக இன்சிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதை கிளாசிக்கல் சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்க நார்மல் டெலிவரிக்கு செகண்ட் டைம் ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த கர்ப்பப்பையில் உள்ள தையல் விட்டு போகிறதுக்கும் கர்ப்பப்பை வெடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை அவங்க ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது வேற ஏதாவது சர்ஜரிஸ் அவங்களுக்கு கர்ப்பப்பையில் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஃபைப்ராய்டு ஏதாவது இருந்திருக்கும். ஸோ கர்ப்பப்பையில் இருக்க ஃபைப்ராய்டு அகற்றுவதற்கான சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்சிஷன் மேல் பகுதியில் போடப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதாவது கர்ப்பப்பை இந்த வாட்டி நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணும்போது அந்த தையல் விட்டு போகிறதுக்கும் கர்ப்பப்பை வெடிக்கிறதுக்குமான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். மூன்றாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல டெலிவரி ஆகி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ முதல்ல சிசேரியன் ஆகி 1.5 வருடம் தான் ஆயிருக்கு, அதாவது 18 மாதங்கள் தான் ஆயிருக்குன்னா அப்படின்னா நீங்கள் திரும்பவும் சிசேரியனே செஞ்சுக்கிறது நல்லது. பிகாஸ் லெஸ் தென் 18 மந்த்ஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி சிசேரியன் ஹிஸ்ட்ரி இருக்கும் பொழுது தையல் சரியாக ஆறி இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வெஜைனல் டெலிவரி கொடுத்தோம்னா வெஜைனல் டெலிவரி செய்யும் பொழுது தையல் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து 4வது ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது வெஜைனல் டெலிவரி ஆயிருக்கா? சப்போஸ் ஒரு சிசேரியன் ஒரு வெஜைனல் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வெஜைனல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது உங்களோட சக்ஸஸ் ஆஃப் விபேக்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதுபோல் ப்ரீவியஸ் இண்டிகேஷன் ஃபார் டெலிவரி என்னன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில சமயங்களில் ரெக்கரண்ட் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது போன தரம் எதுக்காக சிசேரியன் பண்ணப்பட்டதோ அதே இண்டிகேஷன் ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு இருக்கும். இதை ரெக்கரண்ட் இண்டிகேஷன்ஸும் சொல்லுவோம். ஸோ ரெக்கரண்ட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு சிசேரியன் பண்ணுற இண்டிகேஷன்
காம்ப்ளிகேஷன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணணும், நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பெண்மணிகள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க, இவங்கள வந்து நாங்கள் ஷார்ட் ஸ்டேச்சர்ட் லேடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும், இதை கண்ட்ராக்டட் பெல்விஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கண்ட்ராக்டட் பெல்விஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தையோட தலை வந்து அந்த பெல்விஸ் மூலமாக உள்ளே போயிட்டு டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இவங்களுக்கு நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறோம், எஸ்பெஷலி ஆஃப்டர் அ ப்ரீவியஸ் சிசேரியன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்ட் இண்டிகேஷன்ஸ் இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண வேணாம், சிசேரியனே செஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது வந்து பிளசன்டல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நஞ்சு கீழே இருக்கிற நிலையில் இருக்குது, நஞ்சு ஒட்டி இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்துட்டு நம்ம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா அதிகமான ப்ளீடிங் வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஒரு சிசேரியனா நார்மல் டெலிவரியா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ப்ரெக்னன்சியில் இருக்கா? லைக் வந்து பேபி வந்து வெயிட் கம்மியாக இருக்குது, இல்லை வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை வந்து சுகர் அதிகமாக இருக்குது, இந்த காரணங்கள்னால உங்களுக்கு சிசேரியன் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னும் போது அந்த டைமில் போயிட்டு நம்ம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சக்ஸஸ் ரேட் 70% இருந்தாலும் கூட 30% ஃபெயிலியர் ஆகும் பொழுது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுற எலெக்டிவ் சிசேரியனோட கம்பேர் பண்ணும்போது எமர்ஜென்சியாக நம்ம சிசேரியன் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். லைக் கர்ப்பப்பை வந்து தையல் விட்டுச்சுன்னா அதனால உதிரப்போக்கு அதிகமாகலாம், சில சமயம் கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம், பேபிக்கும் வந்துட்டு இதனால பிரச்சனை ஏற்படலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் டெலிவரி எங்க பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்த வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் டெலிவரி அட்டெம்ப்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா இங்கே வந்து 24 hours சீனியர் ஆப்ஸ்டிடியூஷன் அவைலபிளா இருக்கணும், 24 hours அனஸ்தட்டிஸ்ட் அவைலபிளா இருக்கணும், 24 hours பிளட் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இமீடியட்டா சப்போஸ் யூட்ரஸ் ரப்சர் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா வந்துட்டு சிசேரியன் பண்ணி குழந்தையும் மதரையும் காப்பாற்றுறதுக்கான எமர்ஜென்சி சிசேரியன் பண்றதுக்கான வசதிகள் எல்லாமே இமீடியட்டா 5 to 10 minutesல பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் நீங்க வந்து இந்த வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியனை அட்டெம்ப்ட் பண்ணணும். அது போல வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபீட்டல் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் பண்ணுறது வந்து இன்ஸ்டிடியூஷனில் பண்ணணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற 24 hours மயக்க மருந்து டாக்டர், 24 hours ஆப்ஸ்டட்ரீஷியன், 24 hours பிளட் பேங்க் ஃபெசிலிட்டிஸ், 24 hours ஃபீட்டல் மானிட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் தான் பண்ணணும். ஸோ எல்லா இடங்கள்லையும் நம்மளால இதை வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகலை, சிசேரியன் தான் ஆகணும் அப்படின்னு இருந்தது, சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்னா மதர் அண்ட் பேபி ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணக்கூடாது, ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு வேண்டியது ஹெல்தி மதர் அண்ட் ஹெல்தி பேபி தான். ஸோ சிசேரியன் மூலமாக குழந்தை பிறந்தா ஏதோ நமக்கு வந்து ஒரு பெரிய இயலாமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களை நீங்களே வருத்தி கொள்ள வேண்டாம். ஸோ நார்மல் டெலிவரிக்கு மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணுவோம். நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், பிகாஸ் நீங்கள் வந்து அடுத்த நாளே வந்து உங்களோட பேபி எடுத்துகிட்டு வித்தின் 48 hours நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம். பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லாமே நல்லது தான். பட் அதே சமயம் சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக நமக்கு ஏதோ இயலாமை அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நார்மல் டெலிவரியில டெலிவரி பண்ண மதர்ஸ் தான் ரொம்ப அதாவது பெஸ்ட் மதர்ஸ் அப்படின்ற மாதிரியும், சிசேரியன் பண்ணிட்டு அவங்களுக்கு இயலவில்லை அப்படின்ற ஒரு இயலாமையும் வந்துட்டு பெண்கள் மேல முத்திரை குத்தப்படுது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கான்செப்ட். அப்படி எதுவுமே கிடையாது. மதர் அண்ட் பேபி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எந்த வழிமுறை கரெக்டோ அதை தான் நம்ம பின்பற்றணும். ஸோ உங்கள் டாக்டரோட அட்வைஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் கிட்ட நீங்கள் பேசிட்டு இன்ஃபார்ம்டான டெசிஷன் எடுங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it is Dr. Sridevi signing off. நன்றி.